அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 12/2/2024 திங்கட்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் அதற்கு முன்னதாக இந்த ஆண்டு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எப்போது நிகழ்வுகள் உருவாக வாய்ப்பு இருக்குது என பொறுத்தமட்டில் ஏப்ரல் 16 வரை, அதாவது ஏப்ரல் 16 வரை எந்த ஒரு நிகழ்வும் உருவாக சாதக சூழல் தென்படவில்லை. அதன் பின்னர் ஏப்ரல் 17ஆம் தேதி வாக்கில், அதாவது ரெமல் புயல் உருவாக சாதக சூழல் தென்படுகிறது. அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி உருவாகி ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்கில் தமிழகம் நெருங்கி விலகி செல்லக்கூடும். அதாவது வங்கதேசம், மியான்மர் என வடக்கு நோக்கி நகரக்கூடும். அதன் பின்னர் மே மாதத்தில் 10ஆம் தேதி வாக்கில் அந்தமான் அருகே நிகழ்வு உருவாகி அதாவது புயலாக உருவாகி, அதாவது அஸ்னா புயலானது அதிதீவிர புயலாக கூட உருவாகி, அதாவது 290 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக உருவாகி அது ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேச பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும் போது புயலின் தீவிரம் குறைந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஜூன் 5ஆம் தேதி வாக்கில் லட்சத்தீவு பகுதியில் நிகழ்வு உருவாகி 6ஆம் தேதி தீவிர மண்டலமாக உருவாகி ஜூன் 6, 7 தேதிகளில் அது புயலாக உருவாகக்கூடும். அதாவது டானா புயல உருவாகக்கூடும். அதாவது டானா என்று பெயர் வைக்கப்படும். மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும். அதாவது கரையை கடக்க சாதக சூழல் தென்படுகிறது. இதன் காரணமாக அரபிக்கடல் ஒட்டிய மாநிலங்களில் பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 22ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் வலுக்குறைந்த நிகழ்வானது உருவாகி அது ஒடிசா அல்லது ஆந்திராவில் கரையை கடக்கக்கூடும். அதன் பின்னர் ஜூலை மாதத்தில் 8ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகும். இது வலுவடைய சாதக சூழல் தென்படவில்லை. இதுவும் ஒடிசா அல்லது ஆந்திராவில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கக்கூடும். அதன் பின்னர் ஜூலை 22, 23 தேதிகளில், அதாவது ஜூலை 22, 23 தேதிகளில் வங்கக்கடலில் மீண்டும் தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தில் கரையை கடக்கும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி வாக்கில் தென் சீன கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு நிகழ்வு வரக்கூடும். அதாவது மண்டலம் வரை உருவாகி ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் அல்லது ஆந்திராவில் கூட கரையை கடக்கும். ஆகஸ்ட் 13ஆம் தேதி பொறுத்தமட்டில் வங்கக்கடலுக்கு தாழ்வு பகுதி நிகழ்வு உருவாகி ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும். அடுத்தபடியாக ஆகஸ்ட் 19ஆம் தேதி வாக்கில் தாழ்வு பகுதி உருவாகி ஆந்திராவுக்கு செல்ல வாய்ப்பு தென்படுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி வாக்கில் தென் சீன கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு நிகழ்வு வர வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது வரும் நிகழ்வானது தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசா, மேற்கு வங்கத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும். அடுத்தபடியாக செப்டம்பர் 16ஆம் தேதி வாக்கில் தாழ்வு பகுதி உருவாகி அது மண்டலமாக தீவிரமடைந்து ஆந்திரா, ஒடிசாவில் கரையை கடக்கக்கூடும். 24ஆம் தேதி வாக்கில் தாழ்வு பகுதி உருவாகும். அது உருவாகி மேற்கு வங்கத்தில் கரையை கடக்கக்கூடும். முக்கியமானது தமிழகத்திற்கு கவனிக்க வேண்டிய, தமிழகத்திற்கு பொறுத்தமட்டில் அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் உருவாகும் நிகழ்வுகள் அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இந்த ஆண்டு தமிழகத்திற்கு
புயல் வாய்ப்பு உள்ளதா என பொறுத்தமட்டில், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி வாக்கில் தென் சீன கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு வரும் நிகழ்வு வலுவடையக்கூடும். அது குறிப்பாக வலுவடைந்து செங்கல் புயலாக, செங்கல் புயல் ஆக உருவாகி அக்டோபர் 10ஆம் தேதி வாக்கில் ஆந்திரா, ஒடிசா செல்ல வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது 205 கிலோமீட்டர் வேகம் கொண்ட செங்கல் புயலாக அது கரையை கடக்கக்கூடும். அடுத்தபடியாக நவம்பர் 5ஆம் தேதி அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகக்கூடும். அது உருவான பிறகு நவம்பர் 9ஆம் தேதி வாக்கில் சக்தி புயலாக உருவாக சாதக சூழல் உள்ளது. அது உருவான பின்பு அரபு நாடுகளை நோக்கி செல்லக்கூடும். நவம்பர் 12ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி நவம்பர் 15ஆம் தேதி வாக்கில் நவம்பர் 15ஆம் தேதி மாந்தா புயல் உருவாகக்கூடும். அது உருவான பிறகு வடக்கு நோக்கி செல்லக்கூடும். அதே சமயத்தில் நவம்பர் 16ஆம் தேதி வங்கக்கடலில் மீண்டும் புதிய தாழ்வு பகுதி உருவாகி தீவிர மண்டலமாக உருவாகி தமிழகம் நோக்கி வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் மாதத்தில் 16ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் உருவாகும் தாழ்வு பகுதி மண்டலமாக உருவாகி தமிழகம் நோக்கி வரக்கூடும். அதன் பின்னர் டிசம்பர் 7ஆம் தேதி வாக்கில் தென் சீன கடல் பகுதியில் நிகழ்வு வங்கக்கடல் வரக்கூடும். அதன் பின்னர் டிசம்பர் 10-11 தேதிகளில் சென்யார் புயலாக வலுவடையும் பட்சத்தில் அதற்கான பெயர் பொறுத்தமட்டில் சென்யார் என்று வைக்கப்படும். தமிழகத்தில் கரையை கடக்கக்கூடும். கரை கடந்து அரபிக்கடல் வரை செல்ல வாய்ப்பு தெரிகிறது. டிசம்பர் 19ஆம் தேதி வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகும். அது குறிப்பாக இலங்கைக்கு தெற்கு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என்பதால் டிசம்பர் மாதம் கவனத்துடன் தமிழக மக்கள் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஆண்டின் 2024ஆம் ஆண்டில் முதல் புயல் பொறுத்தமட்டில் வரும் ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டில் முதல் புயலானது வரும் ஏப்ரல் மாதம் ரெமல் புயல் உருவாகும். வரும் ஏப்ரல் மாதம் ரெமல் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் 7 புயல் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் என கடல் பகுதியில் 7 புயல்கள் உருவாக சாதக சூழல் தெரிகிறது. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் இலங்கைக்கு தென்கிழக்கில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. அடுத்த 24 மணி நேரம் நீடிக்க வாய்ப்பு தென்படுகிறது. காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட சரியாக ஆய்வு செய்து அறிவிக்க முடியாது. இருந்த போதிலும் நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிவிக்கப்படும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கமும் மற்றும் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது. வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு காரணமாக மூடுபனியின் தாக்கம் குறைந்துள்ளது. தமிழகத்தில் பொறுத்தமட்டில் இன்று அதிகாலை நேரத்தில் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மூடுபனி பதிவாகி இருக்கும். அதே சமயத்தில் நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டிருக்கக்கூடும். அதே போல் நம் பகுதியை அடிப்படையாக வைத்து அதாவது சூரியனின் உதயம் மற்றும் மறைவு எப்போது என பொறுத்தமட்டில் சூரியனின் காலை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நம் பகுதியை அடிப்படையாக வைத்து சூரியனின் உதயம் மறைவு எப்போது என பொறுத்தமட்டில் சூரியனானது காலை 6:33 மணி அளவில் உதயமாகும். மறைவு மாலை 6:14 மணி அளவில் ஆகும். அதே வேளையில் சந்திரன் பொறுத்தமட்டில் காலை 8:26 மணிக்கு உதயமாகி மேற்கில் இரவு 8:45 மணி அளவில் மறையும். இன்று
அதாவது சந்திரனானது இன்று 7% அளவுக்கு தென்படும். அடுத்த முழு பௌர்ணமியானது வரும் 24/2/2024 ஆகும். ஆனாலும் 23ஆம் தேதியே அதை 23 முதல் பௌர்ணமி தொடங்கிவிடும். கிரிவலம் செல்லும் ஆன்மீக பக்தர்கள் 23ஆம் தேதி செல்ல வேண்டும். கிரிவலம் செல்லும் போது மழை வாய்ப்புகள் இருக்கிறதா என 23ஆம் தேதி அதாவது 23ஆம் தேதி அறிக்கையில் அறிவிக்கப்படும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும். பிப்ரவரி 13, 14 தேதிகளில் அதாவது பிப்ரவரி 13, 14 தேதிகளில் வட மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் டெல்டாவின் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பொழியும். புதுச்சேரி, காரைக்காலிலும் லேசான முதல் மிதமான மழை கொடுக்கும். வட மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பொழியும். வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பொழியக்கூடும். பிப்ரவரி 15, 16 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே மழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதன் பின்னரும் மழை பொழியுமா என ஆய்வு பணி தொடர்கிறது. அதாவது பிப்ரவரி 13, 14 மழை பொழியும். அடுத்தபடியாக பிப்ரவரி 15, 16 தேதிகளில் அதாவது பிப்ரவரி 15, 16 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பதிவாகும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மத்திய மாநிலங்களில் லேசான மிதமான மழை கொடுக்கும். சூரியனின் குத்துக்கதிரானது வடக்கு நோக்கி நகர்வதால் வெப்பநிலை படிப்படியாக உயரும். அதே சமயத்தில் நேற்றும் ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36.6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. இன்று தமிழகத்தில் ஈரோடு, நாமக்கல், திருச்சி, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். வெப்பநிலை மேலும் உயரும் என்பதால் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது இன்று பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகும். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் பகுதி மற்றும் டெல்டா,
புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலியில் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலையில் மாற்றம் அடைவதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். மீனவர்களுக்கு அதாவது எந்தவித எச்சரிக்கையும் கிடையாது. ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்க செல்ல வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.